Hi viewers, let's see about the second part of the female reproductive system. I mean internal genital organs of the female reproductive system. லாஸ்ட் செஷனில் ஃபீமேல் சிஸ்டத்தோட எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்தோம். எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல் ஆர்கன் ப்ரெசன்ட் அவுட் சைடு. இன்டர்னல் ஜெனிட்டல் ஆர்கன்ஸ்னால் அது ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ப்ரெசன்ட் இன்சைட் த உமன் பாடி. ஓகே, அண்ட் என்னென்ன ஆர்கன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் இன்னைக்கு? வெஜைனா, யூட்ரஸ், fallopian tube and ovaries. These are the four parts in the internal genital organ: vagina, uterus, fallopian tube and ovaries. See, this diagram show the internal genital organs of the female. See, the first one from the bottom, the tube like a structure நீளமாக இருக்குது பாருங்க. இதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா வெஜைனா அப்படின்னு சொல்லுவோம். அந்த வெஜைனாவுக்கு மேலே இருக்குது பாருங்கள், சர்விக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா கருப்பை வாய் அப்படின்னு சொல்லி, ஸோ மவுத் ஆஃப் தி யூட்ரஸ் அப்படின்னு கூட சொல்லலாம், சர்விக்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்புறம் மேலே இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் இட்ஸ் இம்பார்ட்டன்ட், ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது பாருங்கள், இதுதான் முக்கியமான பார்ட்டு, யூட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் என்ன சொல்லுவோம்? கருப்பை அப்படின்னு சொல்லுவோம். பட் நம்ம படிக்கும்போது யூட்ரஸும் சர்விக்ஸும் ஒரே ஆர்கன்ஸாக தான் படிப்போம். யூட்ரஸோட ஒரு பார்ட்ஸ் தான் சர்விக்ஸ். சர்விக்ஸ் இஸ் நாட் த செப்பரேட் ஆர்கன்ஸ். யூட்ரஸோட அடியில் உள்ள ஒரு பார்ட் தான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா சர்விக்ஸ். அடுத்து ரெண்டு பக்கமும் பாருங்கள், ஒரு குழாய் மாதிரி இருக்குது பாருங்கள், அதுக்கு பேர் ஃபெலோபியன் டியூப் அப்படின்னு சொல்லுவோம். ஃபெலோபியன் டியூப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் இதாக இருக்குது பாருங்கள், ரெண்டு ரவுண்டாக இருக்குது பாருங்கள், இதுதான் ஓவரி. ஓவரி இஸ் த ஃபீமேல் கொனட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேல் கொனட்ஸுக்கு பேர் என்ன பேர்? டெஸ்டிஸ். அண்ட் ஃபீமேல் கொனட்ஸுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா ஓவரி. ஸோ த வெஜைனா, யூட்ரஸ், ஃபெலோபியன் டியூப் அண்ட் ஓவரி, தீஸ் ஆர் த ஃபோர் பார்ட்ஸ் இன் த இன்டர்னல் ஜெனிட்டல் ஆர்கன்ஸ். அதர் தென் தி ஃபிம்ப்ரே எல்லாம் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா அதர் பார்ட்ஸ். ஸோ மெயினான பார்ட்ஸ் இது. லெட்ஸ் see ஒன் பை ஒன். வெஜைனா நான் வெஜைனா இஸ் த ஃபைப்ரோமஸ்குலர் டியூப். ஃபைபர்ஸு மசில்ஸ்னால ஆன டியூப், ஒரு நீல குழாய். இட்ஸ் லைன்டு வித் ஸ்டேட்டிஃபைடு ஸ்கொயமோஸ் எபித்தீலியம். இதனால் ஆனது ஸ்டேட்டிஃபைடு ஸ்கொயமோஸ் எபித்தீலியம். அண்ட் இட் கனெக்ட் த எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். இன்டர்னல் ஜெனிட்டல் ஆர்கன்ஸை எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல் ஆர்கன்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த பகுதி தான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா வெஜைனா. அண்ட் it measure approximately 8 to 12 centimeter length. 8லேருந்து 12 சென்டிமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய ஒரு குழாய் லைக் எ ஸ்ட்ரக்சர். இட் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் த வெஸ்டிபுல் ஆஃப் த டு த யூட்ரஸ். ஏற்கனவே படிச்சிருக்கோம் வெஸ்டிபுல்னா என்னென்னு. வெஸ்டிபுல்லேருந்து யூட்ரஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த குழாய்க்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா வெஜைனா. சி திஸ் குழாய், திஸ் டியூப் லைக் எ ஸ்ட்ரக்சர் நீளமாக இருக்கும். இங்கே அடியில் என்னது இருக்குது? வெஸ்டிபுல் இருக்கும். மேலே என்னது இருக்குது? யூட்ரஸ் இருக்கும். வெஸ்டிபுலுக்கும் யூட்ரஸுக்கும் இடையில் உள்ள அந்த குழாய்க்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா வெஜைனா. அண்ட் இட் டைரக்டட் அப்வர்ட் அண்ட் பேக்வேர்டு. இந்த குழாய் இட்ஸ் நாட் த ஸ்ட்ரைட், ஓகே, அண்ட் அப்வர்டு மேலே போய் திருப்பி பின்னாடி நினச்சியும் அப்படின்னு பார்த்தோம்னா பெண்ட் ஆகும், பேக்வேர்டு. அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் வெஜைனா, இட் ஹேவ் 3 லேயர்ஸ். எப்படி மித்த ஆர்கன்ஸ் இருக்கோ அதே மாதிரி இது 3 லேயர்ஸ்னால் ஆனது. வெளியே உள்ள கவரிங், அவுட்டர் மோஸ்ட் கவரிங் லேயர் இஸ் ஏரியோலர் டிஷ்யூனால் ஆனது. அண்ட் மிடில் லேயர் ஸ்மூத் மசில்ஸ்னால் ஆனது. அண்ட் இன்னர் மோஸ்ட் லேயர் இஸ் ஸ்ட்ரைட்டிஃபைட் ஸ்கொயமோஸ் எபித்தீலியா செல்ஸ்னால் ஆனது. எப்படி மற்ற ஆர்கன்ஸ் இருக்க மாதிரி இதுவும் 3 லேயர்ஸ். இட்ஸ் மேட் அப் வித் 3 லேயர்ஸ், அவுட்டர், மிடில் அண்ட் இன்னர். அவுட்டர் லேயர் இஸ் த ஏரியோலர் டிஷ்யூ, அண்ட் மிடில் லேயர் இஸ் ஸ்மூத் மசில், அண்ட் இன்னர் லேயர் இஸ் ஸ்ட்ரைட்டிஃபைட் ஸ்கொயமோஸ் எபித்தீலியல் டிஷ்யூ. ஸோ வெஜைனா இஸ் நத்திங் பட் த 8 to 12 சென்டிமீட்டர் நீளமாக இருக்கக்கூடிய ஒரு குழாய் மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு. ஓகே, அண்ட் இட்ஸ் மேட் அப் வித் 3 லேயர்ஸ். அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன? இட் ஆக்ட் ஆஸ் எ receptacle for the penis during coitus. During the coitus, I mean intercourse, it receive the penis and
It provides the elastic passageway through which the baby passes during childbirth. பேபி வந்து டெலிவரி ஆகும்போது இந்த வெஜைனா வழியாக என்னது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெளியே வரும். ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன். இட் ரிசீவ் த பெனிஸ் டியூரிங் த காய்டஸ், ஐ மீன் இன்டர்கோர்ஸ், அண்ட் இட் ஆக்ட் ஆஸ் எ பேசேஜ்வே ஃபார் பேபி டூரிங் சைல்டு பர்த். குழந்தை வந்து வெளியே வர்றது இந்த வெஜைனா வழியாக தான் நிச்சயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெளியே வரும். ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன். ஸோ வெஜினா இட்ஸ் a tube like a structure. It's made up with 3 layers and it have the 2 functions. Okay, and அடிக்கடி நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் கொஷின்ஸ் நிறைய தடவை கேட்ட கொஷின், ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த யூட்ரஸ். தமிழில் என்ன சொல்லுவோம்? கருப்பை அப்படின்னு சொல்லுவோம். ரைட். எங்கே இருக்குது லொக்கேஷன்? இட் இஸ் லைஸ் இன் த பெல்விக் கேவிட்டி between the urinary bladder and rectum. யூரினரி பிளாடரத்துக்கும் ரெக்டத்துக்கும் இடையில உள்ள அந்த அமைப்புக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா யூட்ரஸ். எப்படி இருக்குது? இட்ஸ் அ ஹாலோ மஸ்குலர் பியர் ஷேப்ட் ஆர்கன், ஃப்ளாட்டன் ஆன்டீரியர் போஸ்டீரியர்லி. ஆன்டீரியரை வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். எப்படி இருக்கும்? முன்னாடி வந்து அப்புறம் பின்னாடி இருக்கும். சைஸ் இஸ் மெஷர் அரௌண்ட் 7.5 centimeter long and the boy is 5 centimeters a breadth and at its upper part and about 2.5 centimeter is a thickness and the weight around 30 to 40 grams only. Imagine பண்ணி வச்சு ஒரு உமன்ஸோட 30 to 40 கிராம் இருக்கக்கூடிய ஒரு யூட்ரஸ் வந்து ஒரு பேபியை டெவலப் பண்ணுது பாருங்க. see the miracles. அடுத்து டிவிஷன் ஆஃப் த யூட்ரஸ். யூட்ரஸ் 3 பகுதியாக பிரிப்போம். எப்படி ஸ்டொமக்கை 3ஆக பிரித்தோமோ அதே மாதிரி இதாக இருக்கு பாருங்க. சீக்கிய மேலே இருக்கு பார்த்தா க்ரீன் கலர் போர்ஷனுக்கு பேர் ஃபண்டஸ், இந்த எல்லோ கலர் போர்ஷனுக்கு பேர் பாடி, அண்ட் அடியில் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு பேர் என்ன பேர்? சர்விக்ஸ். ரைட். ஃபண்டஸ் இஸ் த டோம் ஷேப்டு பார்ட் ஆஃப் த யூட்ரஸ் above the opening of the uterine tube. இதாக இருக்கு பாருங்க. சீக்கியர் இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இந்த ரெண்டு குழாய் வந்து ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள், அதான் யூட்ரின் டியூப். இன்னொரு பேர் யூட்ரின் டியூப், ஃபெலோபியன் டியூப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபெலோபியன் டியூப்புக்கு ஜாயிண்ட் ஆகுதுல, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய டோம்னா அது மேலே அப்படி ரவுண்டாக இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபண்டஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். ரைட். பாடி ரெண்டாவது பார்ட். இட்ஸ் அ மெயின் பார்ட். இட்ஸ் அ நேரோவஸ்ட் inferiorly at the internal OS where it is continuous with the cervix. இந்த இருக்கு பாருங்க. see here the structure, body, this is the structure. இந்த இருக்கு பாருங்க. இது அப்படியே பெருசாக இருக்கா, அப்படியே கிளினிக் வந்தோடனே அப்படியே நேரம் ஆகுது பாருங்க. எதில் நேரம் ஆகுது? இன்டர்னல் ஓஎஸ். அப்புறம் என்ன ஆகுது? அப்படியே ஒரு பள்ளம் மாதிரி இருக்குது. அப்புறம் கொஞ்சம் என்லார்ஜ் ஆகுது, திருப்பி நேரம் ஆகுது. எந்த இடத்துல நேரம் ஆகுது? எக்ஸ்டர்னல் ஓஎஸ். அது கீழே பெஜைனாக இருக்குது. ஸோ அதான் வந்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த பாட்டுக்கு பேர் தான் பாடி. அது கீழே இருக்கு பாருங்க, அது சர்விக்ஸ். இந்த இருக்கும் அந்த டயக்ராமில் தெரியும். இந்த ட்ரையாங்கிள் போர்ஷன் அப் டு இன்டர்னல் ஓஎஸ் வரைக்கும் உள்ள பகுதிக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா பாடி அண்ட் சர்விக்ஸ். திஸ் protrude through the anterior wall of the vagina ஓப்பனிங் இன்டு த எக்ஸ்டர்னல் ஓஎஸ். இந்த இருக்கு பாருங்கள், எக்ஸ்டர்னல் ஓஎஸில் ஓப்பன் ஆகக்கூடிய ஒன்று. இந்த இருக்கு பாருங்கள் எக்ஸ்டர்னல். அப்புறம் வெஜைனா வாய். இந்த ரவுண்டாக இருக்கும் இந்த பகுதிக்கு நேரவாகி திருப்பி என்லார்ஜாக திருப்பி நேரவாகி இந்த பார்ட்ஸுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கேவிட்டிக்கு பேர் தான் என்ன பேர்? செர்விக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் என்ன சொல்லுவோம்? கருப்பையோட வாய் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். ஸோ யூட்ரஸ் டிவிஷன் 3 பகுதியாக பிரிக்கிறோம். மேலே உள்ள பகுதிக்கு பேர் என்ன? ஃபண்டஸ். அடுத்து உள்ள பகுதிக்கு பேர் என்ன? பாடி. அது கீழே உள்ள பகுதிக்கு பேர் என்ன? சர்விக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். ஸ்ட்ரக்சர் ஆஃப் த யூட்ரஸ். யூட்ரஸில் எப்படி இருக்குது? சேம் லைக் ஹார்ட்டில் பார்த்தோம். ஹார்ட்டில் 3 லேயர்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். என்ன பேர்? பெரிகார்டியம், மயோகார்டியம், எண்டோகார்டியம். சேம் வேர்டு தான் இங்கே யூஸ் பண்ணுதேன். கார்டியத்துக்கு பதிலாக மெட்ரியம்னு போடுது. என்ன மெட்ரியம்? பெரிமெட்ரியம், மயோமெட்ரியம் அண்ட் எண்டோமெட்ரியம். See, these are the 3 layers present in the uterus. யூட்ரஸை சுற்றி 3 லேயர்ஸ் இருக்குது. என்ன லேயர்? பெரிமெட்ரியம், மயோமெட்ரியம், எண்டோமெட்ரியம். பெரிமெட்ரியம் இஸ் த அவுட்டர் லேயர், அவுட்டர் கவரிங் லேயர் ஆஃப் த யூட்ரஸ். வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய கவரிங் லேயர் தான் யூட்ரஸ்.
ஆன்டீரியர்லி இட் எக்ஸ்டெண்ட் ஓவர் த ஃபண்டஸ் அண்ட் பாடி. முன்னாடி பார்த்தோம்னா ஃபண்டஸ்லேயும் பாடியிலையும் கவர் ஆகிருக்கும். பட் போஸ்டீரியரி பின்பக்கம் பார்த்தோம்னா இந்த லேயர் ஃபண்டஸ் பாடி சர்விக்ஸ் எல்லாத்தையுமே கவர் ஆகிருக்கும். லேட்ரலினா அந்த சைடில் இட் கவர் ஒன்லி ஃபண்டஸ் தருக்கு வரும். சீங்க இந்த பெரிமெட்ரியம் தருக்கு பாருங்க. பெரிமெட்ரியம் எப்படி இருக்குது? இந்த எல்லோ கலர் பாருங்கள். சரி, அப்படியே ஃபுல்லாக கவர் ஆகாது. தருக்கு பாருங்கள், அப்படியே வருது பாருங்கள் எல்லோ கலர் போர்ஷன். இந்த சர்விக்ஸ் வருது நின்றுது பாருங்கள். சர்விக்ஸை கவர் ஆகாது இந்த போர்ஷன். ஐ மீன் இஸ் அவுட்டர் மோஸ்ட் லேயர். அண்ட் மயோமெட்ரியம் இட்ஸ் அ மிடில் லேயர். மயோமெட்ரியம் இஸ் த திக்கஸ்ட் லேயர் ஆஃப் த யூட்ரஸ். யூட்ரஸில் இருக்கக்கூடிய தடிமனான லேயர். அண்ட் இட்ஸ் மேட் அப் வித் ஸ்மூத் மசில் ஃபைபர். எதனால் ஆனது? ஸ்மூத் மசில்ஸ்னால் ஆனது. எப்படி ஹார்ட்லேயே அதே மாதிரி தான். ஆனால் ஹார்ட்டில் ஸ்பெஷல் டைப் ஆஃப் மசில்ஸ், கார்டியாக் மசில் சொல்லுவோம். இங்கே நாம் பாடியில் மிச்ச இடத்துல இருக்கக்கூடிய ஸ்மூத் மசில்ஸ் இருக்குது. அண்டு எண்டோமெட்ரியம் இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். இருக்கு பாருங்கள், இந்த இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு பாருங்கள். சீக பெரிகார்டியம்னா அவுட்டர், அப்புறம் லைட் கலரில் இருக்குது பாருங்கள், அதுக்கு பேர் மயோகார்டியம். அப்புறம் உள்ள எல்லோ கலர் ரெட் கலரில் இருக்குது பாருங்கள், அதுக்கு பேர் எண்டோமெட்ரியம். எண்டோமெட்ரியம் இஸ் இன்னர் மோஸ்ட் லேயர். Endometrium, this consists of columnar epithelial cell containing a large number of mucus secreting tubular glands. அதில் என்ன இருக்குது? மியூக்கஸ் சுரக்கக்கூடிய கிளான்ஸ் இருக்குது. இது 2 லேயர்ஸ்னால் ஆனது. இட்ஸ் டிவைடட் இன்டு 2 லேயர். ஃபர்ஸ்ட் லேயருக்கு பேர் என்ன பேர்? ஃபங்க்ஷனல் லேயர். ரெண்டாவது லேயருக்கு பேர் என்ன பேர்? பேசல் லேயர். நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க. எண்டோமெட்ரியத்தில் 2 லேயர் இருக்குது. ஒன்று கீழே இருக்குது, இன்னொன்று மேலே இருக்குது. கீழே இருக்கக்கூடிய லேயருக்கு பேர் என்ன பேர்? பேசல் லேயர். மேலே இருக்கக்கூடிய லேயருக்கு பேர் என்ன பேர்? ஃபங்க்ஷனல் லேயர். இந்த ஃபங்க்ஷனல் லேயர் இஸ் அப்பர் லேயர் அண்ட் இட் ரிச் வித் த பிளட் வெசல்ஸ். திஸ் லேயர் ஷெட் டூரிங் மென்ஸ்ட்ரேஷன். ஒரு மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள் முடிஞ்ச உடனே அந்த ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ளீடிங்கில் இந்த லேயர் அப்படியே பிச்சு வெளியே போயிடும். ஷெட்டுனானது வெளியே போகிறது. அப்புறம் திரும்ப அடுத்த மென்சுரல் சைக்கிள் ஆரம்பிக்கும் போது இந்த ஃபங்க்ஷனல் லேயர் புதுசாக ஒரு லேயர் டெவலப் ஆகி, எந்த லேயர்லேருந்து டெவலப் ஆகும்? இந்த பேசல் லேயர்லேருந்து டெவலப் ஆகும். ஸோ அப்புறம் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பி அந்த மென்சுரல் சைக்கிள் முடிஞ்சோடனே இந்த லேயர் அப்படியே வெளியே போயிடும். திருப்பி ஒரு லேயர் உருவாகும். ஸோ ஃபங்க்ஷனல் லேயர் இஸ் நாட் த பெர்மனண்ட் லேயர், இட்ஸ் அ டெம்பரரி லேயர். அப்போ எந்த லேயர் பெர்மனன்ட் லேயர்? கீழே உள்ள பேசல் லேயர். ஸோ 2 அடுக்காக இருக்குது. கீழே உள்ள லேயருக்கு பேர் என்ன பேர்? பேசல் லேயர். மேலே உள்ள லேயருக்கு பேர் என்ன பேர்? ஃபங்க்ஷனல் லேயர். ஃபங்க்ஷனல் லேயர் இஸ் அ டெம்பரரி லேயர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மென்சுரல் சைக்கிள் முடிஞ்சோடனே ஷெட் ஆகிடும், வெளியே போயிடும். அடுத்து திருப்பி ஒரு ஃபங்க்ஷனல் லேயர் டெவலப் ஆகிடும். அடுத்து அதுவும் அதே மாதிரி வெளியே போயிடும். பட் இந்த ஃபேஷியல் லேயர், த செகண்ட் பேசல் லேயர் நாட் லாஸ் டூரிங் மென்ஸ்ட்ரேஷன். இது வந்து மென்ஸ்ட்ரேஷனில் என்ன செய்யாது? லாஸ் ஆகாது. இட்ஸ் எ லேயர் ஃப்ரம் விச் எ ஃப்ரெஷ் ஃபங்க்ஷனல் லேயர்ஸ் ரீஜெனரேட்டட் டூரிங் ஈச் சைக்கிள். இதான் சொன்னேன். இதில் இருந்தால் அப்படியே ஃபங்க்ஷனல் லேயர் வந்து நினைச்சியும் அப்படின்னு பார்த்தோம்னா உருவாகும். சி, மூணு லேயர்: பெரிமெட்ரியம், மயோமெட்ரியம் அண்ட் எண்டோமெட்ரியம். ஸோ யூட்ரஸ் என்ன சொல்லுவோம்? கருப்பை அப்படின்னு சொல்லுவோம். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தோட ஒரு முக்கியமான பார்ட்ஸ் எங்கே இருக்குது? பெல்விக் கேவிட்டியில் இருக்குது. பியர் ஷேப்ட் ஆர்கன், 7.5 சென்டிமீட்டர் லென்த் அண்ட் 30 to 40 கிராம் இன் வெயிட். அண்டு இது 3 பகுதியாக பிரிப்போம்: ஃபண்டஸ், பாடி அண்ட் சர்விக்ஸ் அப்படின்னு சொன்னோம். இதை சுற்றி 3 லேயர்ஸ் இருக்குது: பெரிமெட்ரியம், மயோமெட்ரியம் அண்ட் எண்டோமெட்ரியம். அகைன் தி எண்டோமெட்ரியம் மேட் அப் வித் 2 லேயர்: பேசல் லேயர் அண்ட் ஃபங்க்ஷனல் லேயர். அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி யூட்ரஸ். யூட்ரஸ் என்ன வேலை செய்யுது? த ஃபர்ஸ்ட் ஒன், மென்ஸ்ட்ரேஷன். ஆஃப்டர் பியூபர்ட்டி ஒரு உமன் வந்து ஏஜ் அட்டன் பண்ணும்போது தி எண்டோமெட்ரியம் ஆஃப் தி யூட்ரஸ் கோஸ் த்ரூ த ரெகுலர் மந்த்லி சைக்கிள் ஆஃப் சேஞ்சஸ் இஸ் அ மென்சுரல் சைக்கிள். ஒரு உமன்ஸ் வந்து பியூபர்ட்டி ஆன உடனே யூட்ரஸில் உள்ள எண்டோமெட்ரியம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோன்னா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு சைக்கிளுக்கும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அதான் மென்சுரல் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன சேஞ்ச் ஆகுதுங்கிறது மென்சுரல் சைக்கிள் படிக்கும்போது டிஸ்கஸ் பண்ணுவோம். எண்டோமெட்ரியம் எப்படி சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு. ஸோ மென்சுரேஷன் சைக்கிளில் ஒரு முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணுது. அடுத்து இட் ப்ரிப்பேர் த பெட் ஃபார் தி ஃபெர்டிலைஸ்டு ஓவம். நல்லா கவனித்து வச்சுக்கோங்க. ஓவம் வந்து
ஸ்பெர்மோட சேர்ந்து எங்கே தான் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா எக்கில், யூட்ரஸில் தான் இருக்கும். அதான் அடுத்து. டு நரிஷ் த டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ரியோ டூரிங் ப்ரெக்னன்சி. அப்படியே பேபி இந்த சைக்கோட் வந்து உட்கார்ந்துருக்கு யூட்ரஸில், அது யூட்ரஸ் அப்படியே அந்த சைக்கோட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி பேபியாக மாறும். அடுத்து மூணாவது, எக்ஸ்பெல் த ஃபீட்டஸ். பார்ட்டிரிஷன் அப்படின்னு சொல்லுவோம், லேபர் டெலிவரி அப்படின்னு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு. ஒன்ஸ் 9 months ஓவர்னா அந்த யூட்ரஸ் அப்படியே சுருங்கும், உடனே பேபி டெலிவரி ஆகும். அடுத்து, இட் ப்ரொவைட் த பிளட் ஃப்ளோ டு த ஓவரி. ஓவரிக்கு தேவையான பிளட்டு என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா யூட்ரஸ் வழியாக தான் போகும். ஸோ என்ன வேலை பண்ணுது? மென்ஸ்ட்ரேஷன் அண்ட் பெர்டிலைஸ்டு ஓவம் வந்து உட்கார்ந்தது, அந்த பெர்டிலைஸ்டு ஓவம் அப்படியே சைக்கோட்டாக மாறுது, எம்ப்ரியோவாக மாறி பேபி டெவலப் ஆகும். பேபி 9 months ஆனோன்னு என்ன ஆகும்? டெலிவரி ஆகும். அதான் பார்ட்யூரிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து என்னது அப்படின்னு பார்த்தோன்னா ஓவரிக்கு பிளட்டை சப்ளை பண்ணும். ரைட். அடுத்து குழாய் மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு இந்த இருக்கு பாருங்க, திஸ் ஃபெலோபியன் டியூப். 2 இருக்குது பாருங்க, அந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று. ஃபெலோபியன் டியூப், 2 ஃபெலோபியன் டியூப் இருக்கும் பாருங்க. இது எதோட அட்டாச்? இந்த ஓவரியோடு அட்டாச் ஆகி, ஓவரி தனியாக அட்டாச்சாக இருக்குது, இது தனியாக அட்டாச்சாக இருக்கும். சீயர் தான் இருக்குது பாருங்கள், இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள், இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது ஓவரி, அது வந்து ஃபெலோபியன் டியூப். ஒரு உமன்ஸுக்கு வந்து அந்த சைடு லெஃப்ட் சைடில் ஒன்று, ரைட் சைடில் ஒன்று ஃபெலோபியன் டியூப். அதுக்கு இன்னொரு பேர் யூட்ரின் டியூப். இட் இஸ் அபவுட் 10 centimeter லாங். எவ்வளோ நீளம் இருக்கும்? 10 centimeter நீளம் இருக்கும். அண்ட் இட் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் த சைட் ஆஃப் த யூட்ரஸ். இந்த இருக்கு பாருங்க, 2 யூட்ரஸோட 2 பக்கத்தில் இருந்து வெளியே வரும். பிட்வீன் த பாடி அண்ட் ஃபண்டஸ். யூட்ரஸில் உள்ள பாடிங்கிற ஏரியாவில் ஃபண்டஸ் தான் இருக்கு பாருங்க. பாடி இது இது என்னது? ஃபண்டஸ்ன்னு சொல்லுவோம், இது பாடி. இந்த ஃபண்டஸுக்கு பாடிக்கு இடையில் அப்படியே ஒரு குழாய் வெளியே வருது பாருங்கள். இந்த குழாய்க்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபெலோபியன் டியூப். அட் த எண்ட் ஆஃப் த டியூப் ஹேஸ் அ ஃபிங்கர் லைக் எ ப்ரொஜெக்ஷன் கால்டு ஃபிம்ப்ரியே அப்படின்னு சொல்லுவோம். இந்த இருக்கு பாருங்க, அந்த டியூப் முடிகிற இடத்துல பார்த்தோம்னா அப்படியே ஃபிங்கர் மாதிரி, விரல் மாதிரி இருக்கும் பாருங்க. இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் ஃபிம்ப்ரியே அப்படின்னு சொல்லுவோம். ஃபிங்கர் லைக். இங்கே ஃபெலோபியன் டியூப்போட எண்டு போர்ஷன் எல்லா இடத்துலையுமே சி 2 பக்கமும், அந்த சைடு இந்த. ஸோ 2 ஃபிம்ப்ரே வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா இருக்குது. ரைட். இட்ஸ் மேட் ஆஃப் வித் 3 லேயர். அதே மாதிரி தான். என்னென்ன லேயர்லாம்? பெரிட்டோனியம் லேயர், இட்ஸ் அவுட்டர் லேயர், அண்ட் ஸ்மூத் மசில் இஸ் அ மிடில் லேயர், அண்ட் இன்னர் லேயர் லைன்டு வித் சிலியேட்டட் எபித்தீலியம். இந்த வார்த்தை எல்லாம் குறைஞ்சிருக்கு. சிலியேட்டட் எபித்தீலியம் இருக்குது. ஏன் சிலியேட்டட் இருக்கும்? சிலியா இருக்க போய் தான் ஸ்பெர்மு ஓவம் எல்லாம் அதில் அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஸ்பெர்மு ஓவமும் இதில் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த ஃபெலோபியன் டியூப்போட வேலை என்னது? அப்படியே ஓவம் அதில் ஓடிக்கிட்டே இருக்கும், வேறு ஒன்றும் பண்ணாது. ஸ்பெர்ம் அங்கேருந்து வரும், 2 மீட் பண்ணுற இடம் தான் இந்த ஃபெலோபியன் டியூப். அது என்னன்னு நான் அடுத்து சொல்கிறேன். இதாக இருக்கும் functions of the uterine tube, functions of the fallopian tube. It convey the ovum from the ovary to the uterus by peristalsis and ciliary movement. ரொம்ப முக்கியமான ஒன்று. See, this is the ovary. ஓவரின்னு சொல்லி போட்டிருக்கு பாருங்க. இதில் இருந்து ஒரு ஓவம் அப்படியே ரிலீஸ் ஆகுது பாருங்க, எக் போட்டிருக்கு பாருங்க. இது அப்படியே அந்த ப்ளூ கலர் ஆரோ மார்க் போட்டிருக்கு பாருங்க, அப்படியே தருக்கு பாருங்க. இங்கே வந்துருச்சா? ஃபிம்ப்ரே இது வழியாக வந்துடுது. ஃபிம்ப்ரே வழியாக ஃபெலோபியன் டியூப்புக்கு வந்துருச்சு பாருங்கள், இந்த ப்ளூ கலர். உடனே அது எதோட ஜாயிண்ட் ஆகுது? ஸ்பேமோட ஜாயிண்ட் ஆகுது. ஸ்பேம் எங்கேருந்து வந்துச்சுது? இந்த யூட்ரஸ்லேருந்து வந்துச்சுது. எப்போ? டூரிங் த தே ஹாவ் த செக்ஷுவல் கான்டாக்ட். என்னதான் இந்த ஸ்பேம் வந்து 2 சேர்ந்து என்னதான் ஃபார்ம் ஆகுது? சைக்கோட். சைக்கோட் ஃபார்மேஷன் எங்கே தான் நடக்குது? இட் இஸ் டேக் பிளேஸ் ஒன்லி இன் த ஃபெலோபியன் டியூப். கருமுட்டை உருவாகுறது அங்கே தான், ஆனால் செட்டில் ஆகுறது வேறு இடம். இந்த இருக்கு பாருங்கள், அப்படியே பாருங்கள், சைக்கோட் அப்படியே வந்து நகண்டு வந்து அப்படியே நகண்டு வந்து அப்படியே திருப்பி எங்கே வந்து உட்காருது? யூட்ரஸில் வந்து உட்காருது பாருங்க. இதுதான் பேபி. இந்த இந்த எம்ப்ரியோ அப்படின்னு சொல்லுவோம். இதான் என்னது? பேபியாக நினச்சிது அப்படின்னு பார்த்தோம்னா மாறும். ஸோ 2 என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்பெர்மும் ஓவமும் மீட் ஆகிற இடம் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபெலோபியன் டியூப் தான். அதே மாதிரி சைக்கோட் ஃபார்ம் ஆகிறது அப்படின்னு சொல்லுவோம். கருமுட்டை உருவாகிறது எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபெலோபியன் டியூப் தான். அதான் சொன்னேன், இட் கன்வே த ஓவம் ஃப்ரம் த ஓவரி டு த யூட்ரஸ் பை பெரிஸ்டாலிக் ஆர் சிலியரி மூமெண்ட். பாருங்க, இந்த ஓவம் எப்படி வரும்? எப்படி நடந்து வருமா? பெரிஸ்டாலிக் மூமெண்ட் இருக்கப்படும். அதெல்லாம் சிலியரி.
சிலியாக சொல்லியிருக்கிறேன். அதனால தான் அந்த சிலியேட்டட் காலம்னு சொல்லி பாருங்க, அதை அப்படி தள்ளி விடும். அடுத்து பெட்டிலைசேஷன் ஆஃப் த ஓம் டேக் பிளேஸ் இன் த யூட்ரின் டியூப் அண்ட் த சைக்கோட் ப்ரப்பல்டு இன் டு த யூட்ரஸ் ஃபார் இம்ப்ளான்டேஷன். நல்லா கவனிச்சிருக்க, பெட்டிலைசேஷன், இந்த வார்த்தை நல்லா கவனிச்சு. பெட்டிலைசேஷன் என்னது? ஸ்பெர்மும் ஓவமும் சேரக்கூடிய நிகழ்ச்சிக்கு பேர் தான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா பெட்டிலைசேஷன். ஸ்பெட்டிலைசேஷன் எங்கே நடக்குது? இந்த ஃபெலோபியன் டியூப்பில் நடக்குது. உடனே என்ன ஆகும்? சைக்கோட் ஃபார்ம் ஆகுது. இந்த சைக்கோல் அப்படியே ப்ரோப்பல் ஆகுது பாருங்க, அதான் அந்த வார்த்தை யூஸ் பண்ணாங்க. ப்ரோப்பல்லாம் அப்படியே மூவ் ஆகி வந்து அப்படியே யூட்ரஸில் அதுக்குன்னு ஒரு இடத்துல போய் உட்காருது. அதுக்கு பேர் இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லி. இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்க. 2 வார்த்தை மீனிங் சொல்லிக்கிறேன். ஒன்று பெட்டிலைசேஷன், இன்னொன்று இம்ப்ளான்டேஷன். பெட்டிலைசேஷன் அர்த்தம் ஸ்பெர்மும் ஓவமும் சேரக்கூடியது. எங்கே நடக்குது? ஃபெலோபியன் டியூப்பில். இம்ப்ளான்டேஷன் சொல்கிறோம், அது எங்கே நடக்குது? யூட்ரஸில் வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா நடக்குது. ஸோ 2 ஃபங்க்ஷன், ஓவத்தை வந்து கன்வே பண்ணுது, 2வது என்னது? பெட்டிலைசேஷன் நடக்குது. 2மே ஃபெலோபியன் டியூப். ஸோ ஃபெலோபியன் டியூப்புங்கிறது யூட்ரஸில் 2 பக்கமும் சைடில் இருக்கக்கூடிய 10 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு நீளமான டியூப். அந்த டியூப்பில் கடைசியில் ஃபிகர் லைக் ப்ரொஜெக்ஷனுக்கு பேர் தான் ஃபிம்ப்ரியே அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் மேட் ஆஃப் இது 3 லேயர். இது எத்தனை லேயர்னு சொன்னால் ஆனது 3 லேயர்ஸ்னால என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ரைட்ஸ். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ லாஸ்ட் ஆர்கன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்கன்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா ஓவரீஸ். ஃபீமேல் கொனட்ஸ். ஓவரீஸ்னால என்ன வார்த்தை யூஸ் பண்ணணும்? ஃபீமேல் கொனட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி மேல் கொனட்ஸ்க்கு என்னது அப்படின்னு பார்த்தோம்னா டெஸ்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஏன் டெஸ்டின்னு சொல்லுவோம்? அங்கேருந்து தான் ஸ்பேம் வருது, அங்கேருந்து தான் டெஸ்டோஸ்டிரான் வருது. அதே மாதிரி ஓவரீஸ்லேருந்து தான் என்னது ஓவம் வருது, ஓவரீஸ்லேருந்து தான் ஈஸ்ட்ரோஜன் வருது, ஓவரீஸ்லேருந்து தான் ப்ரொஜெஸ்டரோன் ஹார்மோன் வருது. இட்ஸ் அ ஃபீமேல் கொனட்ஸ். என்னது இதுக்கு பேர் என்ன? ஃபீமேல் கொனட்ஸ். ஓவரி இஸ் த கொனட்ஸ் ஆர் பிரைமரி செக்ஸ் ஆர்கன் ஆஃப் த ஃபீமேல். ஒரு முக்கியமான number 1 sex organs of the female. A woman have 2 ovaries. ஒரு உமன்ஸ்க்கு எத்தனை ஓவரிஸ் இருக்கும்? 2 ஓவரிஸ் இருக்கும். ஒன்று லெஃப்ட் சைடில், இன்னொன்று ரைட் சைடில். தேர் ஆர் 2.5 to 3.5 centimeter long and 2 centimeter wide and 1 centimeter is the thickness. Each ovary is attached to the upper part of the uterus by a broad band of tissue is called mesothelium. மீசோவரியம். இந்த சைடு ஒரு யூட்ரஸ், இந்த சைடு ஒரு ஓவரி, இந்த சைடு ஒரு ஓவரி. ரவுண்டாக ஒயிட் கலரில் இருக்கும். இந்த அந்த ஓவரி வந்து அப்படியே ஒரு குழாய் மாதிரி வந்து யூட்ரஸோட ஜாயிண்ட் ஆகுது. இந்த மிடில் இருக்கக்கூடிய அந்த ப்ராடாக இருக்குது பாருங்கள் ரெட் கலரில், அது வந்து யூட்ரஸ். இந்த பார்ட், இந்த நடுவில் ஒரு குழாய் இருக்குது பாருங்கள், இந்த குழாய்க்கு பேர் மீசோவரியம் அப்படின்னு சொல்லி. இந்த குழாய் தான் ஓவரியையும் யூட்ரஸையும் இணைக்கக்கூடிய குழாய் அப்படின்னு சொல்லி. இந்த மீசோவரியத்தில் என்ன போகுது? அந்த ஓவரிக்கு தேவையான பிளட்டு, நர்வ்ஸு, லிம்பாட்டிக்ஸ் எல்லாம் போகுது. அதான் சொல்லியிருக்கேன், பிளட் வெசல்ஸ், நர்வ்ஸ் பாசஸ் த்ரூ திஸ் மீசோவரியம் டு த ஓவரி. ஓவரி போகுது. ஸோ ஓவரி இஸ் அ ஃபீமேல் கோனட்ஸ். One woman have 2 ovaries. It is about 2.5 to 3.5 centimeter long and 2 centimeter wide and 1 centimeter is a thickness. யூட்ரஸோட இந்த ஓவரி அட்டாச் ஆகிருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு பேர் மீசோவரியம் அப்படின்னு சொல்கிறோம். ரைட். இப்போ ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓவரிஸ் ஹேவ் த 2 layers ஆஃப் டிஷ்யூ. எப்படி படிச்சிருக்கோம்? நிறைய இடத்துல படிச்சிருக்கோம். வெளிப்பக்கமாக இருந்தால் கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம், உள்பக்கமாக இருந்தால் என்ன சொல்லுவோம்? மெடுல்லா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் உள்பக்கம் இந்த ரெட் கலரில் இருக்குது பாருங்க, ப்ரௌன் கலரில் இருக்குது பாருங்கள், இதுக்கு பேர் தான் மெடுல்லா அப்படின்னு சொல்கிறோம். வெளியே அந்த எல்லோ கலரில் அவுட்ரு பகுதி இருக்குது பாருங்கள், இதுக்கு பேர் தான் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். உள்ளதுக்கு பகுதி பேர் என்ன? மெடுல்லா. வெளியே உள்ள பகுதிக்கு பேர் கார்டெக்ஸ். ஹிலியம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதான் மீசோவரியம். ஹிலியத்தில் தான் போய் அந்த இது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மீசோவரியம் வெளியே வருது. ஸோ மெடுல்லானா என்னது? நடுவில் இருக்கக்கூடிய பகுதி. இட் லைஸ் இன் த சென்டர் அண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபைப்ரஸ் டிஷ்யூ, பிளட் வெசல்ஸ் அண்ட் நர்வ்ஸ். மெடுல்லாக்குள்ளே என்ன இருக்குது? ஃபைபர்ஸ் இருக்குது, பிளட் வெசல்ஸ் இருக்குது அண்ட் நர்வ்ஸ். முக்கியமான பகுதி இந்த கார்டெக்ஸ் தான். அதனால தான் அதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கார்டெக்ஸ் இஸ் a very important one.
திஸ் சரௌண்டு த மெடுல்லா. இது எதை சுற்றி இருக்குது? மெடுல்லாவை சுற்றி இருக்குது. எதை சுற்றி இருக்குது? மெடுல்லாவை சுற்றி இருந்தால் இருக்கு பாருங்க. இட் சரௌண்டு த எல்லோ கலரில் இருக்கு பாருங்க. இட் சரௌண்டு த மெடுல்லா. It has a framework of connective tissue or stroma covered by germinal epithelium. Covered by germinal epithelium. தாருக்கு பாருங்க. It contain ovarian particles. அந்த ஸ்ட்ரோமாக்குள்ள என்னது இருக்குது அப்படின்னு பார்த்தோம், ஓவேரியன் பாலிகிள்ஸ் இருக்கும். இந்த ஓவேரியன் பாலிகிள்ஸ்னு ரவுண்டாக இருக்க மாதிரி இருக்கும். இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஓவேரியன் பாலிகிள் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயே ஒன்று ஒன்றா மாறி ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் இதில் இருந்தால் ஓவம் ரிலீஸ் ஆகும். என்னது ரிலீஸ் ஆகும்? ஓவம் வந்து ரிலீஸ் ஆகும். எப்போ? எங்கே? ஓவேரியன் பாலிகிள் எங்கேருந்து வருது? ஸ்ட்ரோமானா என்னது? கார்டெக்ஸில் உள்ள கனெக்டிவ் டிஷ்யூக்கு பேர். பிஃபோர் த பியூபர்ட்டி, ஒரு உமன்ஸ் வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஓவரிஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் ஆல்வேஸ் இன்ஆக்டிவ், செயல் இல்லாமல் இருக்கும். பட் ஸ்ட்ரோமா ஆல்ரெடி கண்டெயின் இம்மெச்சூர்டு பாலிகிள். பாருங்க, ஸ்ட்ரோமாவில் பாலிகிள்ஸ் இருக்கும். பட் அந்த பாலிகிள்ஸ் ஒரு உமன்ஸுக்கு இந்த பாலிகிள்ஸ் ஏஜ் பியூபர்ட்டிக்கு முன்னாடியே இருக்கும். ஆனால் அந்த பாலிகிள்ஸ் எப்படி இருக்கும்? இம்மெச்சூர் பாலிகிள்ஸ். அதெல்லாம் அதை என்ன சொல்லுவோம்? பிரைமோர்டியல் பாலிகிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன பேர்? பிரைமோர்டியல்னா என்ன அர்த்தம்? இம்மெச்சூர் பாலிகிள்ஸ். எப்போ இருக்கும்? பியூபர்ட்டிக்கு முன்னாடி, ஒரு உமன்ஸ் ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி. அண்ட் டூரிங் த சைல்டு பியரிங் இயர்ஸ், மென்ஸ்ட்ரல் சைக்கிள் எப்போ ஒரு உமன்ஸுக்கு ஸ்டார்ட் ஆகுதோ, சைல்டு பியரிங் இயர்ஸ்னு அர்த்தம். எப்போ ஒரு உமன்ஸுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுதோ அந்த பீரியட்லேருந்து எப்போ மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸ்டாப் ஆகுது, அதுக்கு பேர் மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உமன்ஸ்க்கு எப்போ நடக்கும் மெனோபாஸ்? 45 இயர்ஸில் வரும். இட் ப்ளஸ் ஆர் மைனஸ், ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். 45 வயசில் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா மென்ஸ்ட்ரல் சைக்கிள் ஸ்டாப் ஆகிடும். அதுக்கு பேர் என்ன பேர்? மெனோபாஸ். ஸோ பியூபர்ட்டிக்கும் மெனோபாஸுக்கும் இடையில் உள்ள அந்த பீரியடுக்கு பேர் என்ன பேர்? சைல்டு பியரிங் இயர்ஸ் எல்லாம் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டூரிங் த சைல்டு பியரிங் இயர்ஸ் அபவுட் எவரி 28 டே, ஒவ்வொரு 28 நாளுக்கும் இந்த ஓவேரியன் பாலிகிள்ஸ், கிரேஃபியன் பாலிகிள்ஸ் மெச்சூர், rupture and release the ovum into the peritoneal cavity. This is called ovulation. It occurs during the most menstrual cycle. In earth, ovulation is a very important one. Graphian follicles வந்து மெச்சூர் ஆகி ரப்சர் ஆகி அப்படியே ஓவம் வந்து ரிலீஸ் ஆகும். தருகு பாருங்க, சி அப்படியே ஒவ்வொரு பாலிகிள், இந்த பிரைமோடியல் பாலிகிள்ஸ் இருக்குல்ல, அப்படியே மாறுது பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக. டே ஒன்னா ஃபஸ்ட் டே ஆஃப் த மென்ஸ்ட்ரல் சைக்கிள். அப்படியே இங்கே பாருங்க 12வது நாள் என்ன செய்யுது? அந்த பாலிகிள் அப்படியே அடுத்து மாறுது பாருங்க. எப்படி மாறிக்கிட்டே வருது பாருங்க. ஒவ்வொன்றும் சைஸ் வந்து மாறுது. இதாக பாருங்க, 12வது நாளில் மெச்சூர் ஓவேரியன் பாலிகிள்ஸாக மாறிடுது. அதுக்குள்ளே தான் அந்த ஓவம் இருக்குது பாருங்க. அந்த ஒவ்வொரு இந்த பாலிகிள்ஸ்குள்ளே நடுவுல இருக்குது பாருங்க, அதான் ஓவம். அப்போ என்ன ஆகும்? இந்த 14வது 14th டே ஆஃப் த மென்ஸ்ட்ரல் சைக்கிள் இந்த மெச்சூர்டு ஓவேரியன் பாலிகிள் அப்படியே ரப்சர் ஆகி அதுலேருந்து என்னது ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஓவம் ரிலீஸ் ஆகும். எத்தனாவது நாளில் நடக்கும்? இட் இஸ் டேக் பிளேஸ் இன் த 14th டே ஆஃப் த மென்ஸ்ட்ரல் சைக்கிள். இதுக்கு பேர் தான் ஓவுலேஷன். ஓவுலேஷன் என்ன அர்த்தம்? ஓவரிலிருந்து ஓவம் ரிலீஸ் ஆகிற அந்த நிகழ்ச்சிக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா ஓவுலேஷன். அப்புறம் என்ன ஆகும்? மிச்சம் இருக்கக்கூடிய பகுதி கார்பஸ் லிட்டியமாக மாறிடும். அப்புறம் என்ன ஆகுது? கார்பஸ் அல்பிகனா மாதிரி அப்படியே டிஸப்பியர் ஆகும் 28ஆம் தேதி. திருப்பி முதல்ல இருந்த அடுத்த சைக்கிள் 1வது நாள் திருப்பி அந்த ஒவ்வொரு பாலிகுலாக அப்படியே மெச்சூர் ஆகி 14வது நாள் திருப்பி ரிலீஸ் ஆகும். இது கீப் ஆன் சேஞ்சிங். ஒவ்வொரு மென்ஸ்ட்ரல் சைக்கிள்லையும் இந்த என்னது அப்படின்னு பார்த்தோன்னா ஓவரியில் சேஞ்சஸ் நடக்கும். இதுக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா menstrual cycle அப்படின்னு சொல்லுவோம். 28 days of the menstrual cycle. Right. Functions of the ovaries. Ovaries என்னென்ன வேலை செய்யுது? Secretion of the female sex hormone. எப்படி டெஸ்டிஸ்க்கு வந்து மேல் செக்ரீஸ் ஹார்மோனை செக்ரீட் பண்ணுதோ அதே மாதிரி ஃபீமேலுக்கு வந்து பார்த்தோம்னா இது ஃபீமேல் செக்ஸ் ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது. என்ன ஹார்மோன்? ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரோன். ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரோன். அடுத்து ஓஜெனிசிஸ்.
ஊஜெனிசிஸ்னா அந்த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ்னு அர்த்தம் ஸ்பேம் உருவாகிறது, ரிலீஸ் ஆகிறது கிடையாது. நல்லா கவனிச்சு, உருவாகிறது. ஜெனிசிஸ், இஃப் த வேர்ட் இஸ் எண்டட் வித் ஜெனிசிஸ் அப்படின்னால என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா சிந்தசைஸ், ஃபார்மேஷன். ஊஜெனிசிஸ்னு அர்த்தம் ஓவம் உருவாகிறது, அதான் ஃபார்மேஷன் ஆஃப் த ஓவம். எங்கே உருவாகுது? ஓவரியில். ஓவரம் ஓவரியில் உருவாகக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் ஊஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லி. இது நமக்கு தனியாக ஒரு டாப்பிக்காகவே இருக்குது. அடுத்து, ஒரு உமன்ஸுக்கு பியூபர்ட்டி ஆன உடனே எவரி 28th டே ஒரு சைக்கிள் நடக்கும், அதுக்கு பேர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். அந்த சைக்கிளில் இந்த ஃபாலிக்கிள்ஸ் என்னச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் கீப் ஆன் சேஞ்ச். ஸோ இவ்வளவு தான் எனது அப்படின்னு பார்த்தோம்னா ஓவரிஸோட ஃபங்க்ஷன். ஓவரிஸ்னா என்ன? இட்ஸ் அ ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன்ஸ் ஃபார் த ஃபீமேல். ஒரு உமன்ஸுக்கு 2 ஓவரி இருக்கும், 2.5 to 3.5 சென்டிமீட்டர் லாங் இருக்கும். அண்டு இந்த ஓவரி யூட்ரஸோடு அட்டாச் ஆகிருக்கக்கூடிய அந்த டியூப்புக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா மீசோவரியம் அப்படின்னு சொல்லுவோம். அண்டு இது 2 பார்ட்ஸாக இருக்குது. எப்படி இருக்குது? அவுட்டர் ஏரியாவுக்கு பேர் என்ன பேர்? கார்டெக்ஸ். அந்த நடுஸில் உள்ள ஏரியாவுக்கு பேர் என்ன பேர்? மெடுல்லா. மெடுல்லாவில் என்னது இருக்குது? பிளட் வெசல்ஸ், ஃபைப்ரஸ் டிஷ்யூ. கார்டெக்ஸில் என்னது இருக்குது? ஓவேரியன் பாலிக்கிள்ஸ் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா இருக்குது. இந்த ஓவேரியன் பாலிக்கிள் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு ஸ்டேஜாக மெச்சூர் ஆகி 14th டே ஆஃப் த சைக்கிளில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஓவம் ரிலீஸ் ஆகும். இதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு பார்த்தோன்னா ஓவுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரைட். ஓவரிஸ்க்கு 3 ஃபங்க்ஷன் இருக்குது. செக்ஸ் ஹார்மோன் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா சிந்தசைஸ் பண்ணுது, அண்ட் ஊஜெனிசிஸ் பண்ணுது, அண்ட் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா உருவாகுது. And these are the parts of the female internal genital organs. என்னென்ன female internal genital organs பார்த்தோம்? யூட்ரஸ் பார்த்தோம், fallopian tube, ovaries and vagina. ஒவ்வொரு பார்ட்ஸு என்னது, ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன அப்படின்னு. தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ.